ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நம்மளோட விமன் ஹெல்த் பற்றி தான். மெயினாக நம்மளோட யூட்ரஸ் அந்த இம்பார்ட்டண்ட் ஆர்கன் வந்து எப்படி நம்ம வந்து ஜென்ரலாக ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு குவிக் டிப்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூட்ரஸ் வந்து ப்ரெக்னென்சிக்கு மாத்திரம் கிடையாது, நம்மளோட என்டையர் பாடி கூட ஹார்மோனல் பேலன்ஸாக இருக்கிறதுக்காகவும் வந்து ஹெல்ப் பண்ணுது. பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஃபார்ம் ஆகி மந்த்லி ஃப்ளோ ஆகிறதுக்காகவும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் விமனோட ஓவரால் ஹெல்த்தையும் வந்து கண்ட்ரோலில் வந்து வச்சுக்குது. ஓகே, ஸோ இது வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போதில் நம்ம வந்து 100% இம்பார்ட்டன்ஸ் வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து மெயின் ரீசன் வந்து ஏன் வந்து நிறைய பேர் வந்து யூட்ரஸ் ரிலேட்டட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து மாட்டுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புவர் நியூட்ரிஷனால தான். தேவையான சத்துள்ள சாப்பாடு வந்து சாப்பிடாம டெய்லி இட்லி, டெய்லி தோசை, ஒரு வெரைட்டியே இல்லாமல், ஒரு நியூட்ரியன் டென்ஸே இல்லாமல் ரெகுலராக எடுக்கும் போதில் தேவையான அந்த ஏஜுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வராத போதில் தான் வந்து இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இஷ்யூஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் இஷ்யூஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே ரெகுலராக வர மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் அஸ் சிம்பிள் அஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸில் வந்து ஆரம்பிக்கும் போதிலே இம்மீடியட்டாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்து பேசி என்ன பிரச்சனைன்ட்டு நீங்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கும் போது கூட வந்து நிறைய இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள் ஆகும், ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லைன்னா பீரியட்ஸே அந்த கிராம்பே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சர்டன் நியூட்ரியன் ரிச் ஃபுட்ஸை வந்து நம்ம ரெகுலராக இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபெனுக்ரீக் சீட்ஸ், வெந்தய சீட்ஸ். திஸ் இஸ் ரிச் இன் ஃபைபர். அண்ட் இந்த வெந்தய சீட்ஸ் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி டெய்லி ஒரு 1 டீஸ்பூன் எடுக்கும் போதில் உங்களோட ஓவரால் யூட்ரஸ் ஹெல்த் அஸ் வெல் அஸ் ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட் நம்மளோட விமன் ஹெல்த்துக்கு. ஸோ மெக்னீஷியம் டேப்லெட்ஸ் மாத்திரம் எடுக்காமல் இப்போ அது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதுக்கு மாத்திரம் இல்லாமல் நீங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து டெய்லி ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் இல்லை ஸ்நாக் பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட என்டையர் ஓவரால் ஹெல்த்து வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர், நார்ச்சத்தான உணவுகள், மெயின்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இது எடுக்கும் போதில் என்ன ஆகும்னா நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுக்கு சிறுகுடலில் இருக்க அந்த குட் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து நல்லா வளரும் போதில் அதுவுமே வந்து நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நம்மளோட யூட்ரஸில் இருக்க அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கும் போதில் பேலன்ஸ் பண்ணுறது கூட வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னும் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான். நம்ம எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணி சாப்பிட்டாலும் இல்லை பிளான் பண்ணி சாப்பிட்டாலும் தேவையான அளவோடு நம்ம கம்மியாக தான் சாப்பிட்றோம். ஸோ டெய்லி வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு கொஞ்சம் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், வெஜிடேரியன் அஸ் வெல் அஸ் நான் வெஜிடேரியன் ரிச் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு எடுக்க முடியலன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் வந்து ப்ரோட்டீன் பவுடரும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட டயட்டிஷியன் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் பவுடரும் இருக்குது, டெய்ரி பேஸ்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது டாலரேட் ஆகுதோ, எது சூட் ஆகுதோ அது வந்து நீங்கள் ஒன்ஸ் டே வந்து 1 ஸ்கூப் பாலோட இல்லை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற நியூட்ரியன்ட் வந்து நம்மளோட அயன் ரிச் ஃபுட் தான். ஸோ இது வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேசின்ஸில் இருக்குது, அண்ட் பீட்ரூட்டில் இருக்குது, அண்ட் டேட்ஸில் இருக்குது. ஸோ இந்த 3 ஐட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ஆனால் நீங்கள் மிச்ச ஃபுட்ஸோடு கம்பைன் பண்ணி எடுக்கும் போதில் ஒரு ஹோல்சமாக உங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது கூட வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வெரைட்டிஸ் நிறையாவே இருக்குது. டெய்லி வந்து உங்களால் வந்து கீரை வெரைட்டி வந்து குக் பண்ண முடியலன்னா சிம்பிள் அஸ் மின்ட் கொரியாண்டர் சட்னி இருக்குது, இல்லை புதினா சட்னி, துவையல் எல்லாம் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து அரைச்சி ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டாலும் உங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கும் போதில் உங்களோட யூட்ரஸ் ஹெல்த்து வந்து நீங்கள் மெனப்பாஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் எந்த இஷ்யூஸே இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்கும்.
ஸோ உங்களோட கிச்சன் தான் வந்து மெயின் ஸ்டோரேஜ் ஃபார் ஹெல்த். ஸோ எந்தெந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் கவர் ஆகுதோ அது பிளான் பண்ணி எவ்ரி வீக் சண்டே போய் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது தவிர்த்து வேறு ஏதாவது ஃபுட்ஸும் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு டைம் கூட இல்லைனா கூட நீங்கள் சண்டே ப்ரீப்ரெப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வரைக்கும் ஒரு வாரத்தில் 4 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜ் அட்டன் ஆனவங்கலேருந்து மெனோபாஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பேசிக் டிப்பு ஃபாலோ பண்ணும் போதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.